என்ன நம்புப்பா. இப்பவே நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். எங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுப்பா, அனுப்பிடுப்பா. பாட்டி, உங்களெல்லாம் நான் வீட்டை விட்டு அனுப்புறதா இருந்தா அதை நான் எப்பவோ பண்ணிருப்பேன். ஆனா நான் சத்தியமா சொல்றேன், நான் எப்பவுமே அப்படி நினைச்சதே இல்லை. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்றேன். அதாங்க, நீங்க எதுக்காக இங்க போகணும்? என்ன நம்ப வச்சு ஏமாத்தி என் நம்பிக்கை உடைச்ச உங்க எல்லாரும் கூடயும் என்னால இருக்க முடியாது. அதனால போறேன். நான் போறேன்னு சொல்றதுனால உங்க எல்லாரையும் கஷ்டப்பட விட்டுட்டு போயிருவேன்னு நினைக்காதீங்க. நான் எப்பவும் தர மாதிரி இந்த வீட்டோட வாடகையை கொடுத்துறேன். மாசம் செலவுக்கு 15,000 கொடுத்துறேன். அதை வச்சு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சரியா? டேய் சாமி, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். டேய் சாமி, இரு மச்சான். ஒரு குடும்பம் ஒருத்தனை உதறி தள்ளுறது குடும்பம்னா, ஒருத்தன் குடும்பத்தையே உதறி தள்ளுறது பெரிய பாவம் மச்சான். அந்த பாவத்தை நீ பண்ணாத மச்சான். சொல்றது கேளு மச்சான். சாமி, என்ன சுத்தி இருக்கிற எல்லா உறவும் என் நெஞ்சில குத்தி என் மனசு புண்ணாக்கிடுச்சு. அந்த புண்ண ஆத்துற மாதிரினா இப்ப நான் உன் நட்பதான் நினைக்கிறேன். நீயும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணி என்ன மோசம் பண்ணிடாத சாமி. மச்சான், நான் உன்னை மோசம் பண்ணுவேனா? நான் எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல நண்பனா கூடவே துணையா இருப்பேன் மச்சான். நீ கிளம்பு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். சரி சாமி, இரு வரேன்.